நமக்கு வழி கிடைச்சு போச்சு. புறப்படுங்கப்பா, போலாம். புறப்படலாம். இரு, நம்ம ரங்கநாதன் வந்துட்டோம். ஏன் ரங்கநாதனுக்கு என்னாச்சு? அவனுக்கு தான் நேரங்காலமே கிடையாது. ஒண்ணு குத்து போயிருக்கான். ஒண்ணு குத்து போயிட்டானா? இனி மாடு ஊத்துற மாதிரி 1/2 மணி நேரம் கழிச்சல்ல வருவான். சரி சரி. ஏன்டா பொண்ணு நெருப்பட்டி இருக்குதா? ஏது நெருப்பட்டி? அதை பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க நெருப்பட்டி. அண்ணா பார்த்து பதனமா கழுகணும். குழாய் எல்லாம் போட்டுருக்காரு. தம்பி தம்பியோ, நெருப்பட்டி வச்சிருக்கிறியா? அந்த பழக்கம் எல்லாம் இல்லைங்க. இல்லன்னா பரவாயில்ல, இந்நேரத்துல இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் வடிவேலம்பாளையம் போறவன். இப்பதான் ரயில்ல வந்தேன். இங்க தங்கறதுக்கு லாட்ஜ் ஒண்ணு இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேலம்பாளையம் போறவனா? இப்ப மணி 5:30 தான் ஆச்சு. 6:30 மணிக்கு தான் முத பஸ். இந்த வண்டி அந்த வழியா தான் போகுது. ஏறி உட்காரு, கொண்டு போய் விட்டுறேன். சார் சார், யாருங்க நீங்க? இந்த மாரப்ப கவுண்டர் வீடு எங்க இருக்குங்க? நீ எந்த ஊர்ல இருந்து வரங்கன்னு? நான் டவுன்ல இருந்து வரேங்க. கண்ணம்மாவோட அண்ணன் மகன் தானுங்க நானு. மாரப்ப கவுண்டர் எங்க மாமா தாங்க. நான் சின்ன வயசுல வந்ததுங்க. இப்ப உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அது சரி கண்ணு, நீ சொல்றதெல்லாம் சரி. எங்கிட்ட இருக்கிறது 2 மாடு. அதுல ஒன்ன உனக்கு விலைக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? சார், நான் மாடு வியாபாரி இல்ல சார், நான் சர்வே இன்ஜினியர். இந்த ஊருக்கு ரோடு போட வந்திருக்கேன் சார். இத பாரு, மாட்டை விலைக்கு கொடுக்க முடியாதுங்கிற, விட மாட்டேங்கிறீங்க. காலங்காத்தால சோறு ஓடு திங்க விடாம. அது இல்லைங்க. மாட்டை வச்சிருக்கிறவன் பெரியண்டா, அத விலைக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும். யார் சொல்லிருப்பா இவங்கிட்ட மாட்டை விக்கிறேன்னு சொல்லி? இவ சொல்லிருப்பா. ஆராத்தா ஆராத்தா, வாடி வழிய. இந்த செவடனை கட்டிக்கிட்டு உயிர் போகுது. ஏன் ஏன் கதவை போட்டு அடிக்கிற? அது பிஞ்சு போன உங்க அப்பா வாங்கி தருவான். மாட்டை விலைக்கு கேக்குறாண்டி, கொடுத்து விட்டு நாம என்ன பண்றது? இது பாரு, சோறு நான் ஆக்கல, உன் பொண்ணு தான் ஆக்கனா. அதுல கல்லு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
நான் பாட்டுக்கு மாட்டை விலைக்கு கொடுக்க முடியாதுங்கிற, நீ கொடுத்துங்கிறிய, அது என்னடி அர்த்தம் இது? நான் ஆக்கல. அப்ப நீ என்ன நாசமா போங்கிற. சமஞ்சு போல வீட்டுல இருக்காளு பாக்குறேன், கண்டு போச்சுக்கோ. யோ, மாட்டை ஒண்ணு விலை கொடுக்க முடியாதியா, நின்னுகிட்டு போயா. ஏங்கண்ணு சோத்த பாத்தாக்குறதில்ல, பாரு சோத்துல கல்லு இருக்குது. உங்க ஐயா என்ன திட்டுது? போமா பாட்டி, பாரு பாட்டி, அந்த ஆள் எனக்கு மாமனா, அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குது பாட்டி. அடி பாவி, நான் பாட்டுக்கு மாவரைச்சுக்கிட்டு இருக்கேன், மாவை எடுத்து தின்னங்கிறிய உருப்பிடுவியா நீயே? தம்பி ஓடாதீப்பா, நில்லு, இங்க வாப்பா. சுத்த பைந்தாங்கோலியா இருக்கிறையா? ஆமா, நீ மாறுபோன்ற மர்மம் தானே? ஆமாங்க. அவங்க அத்தை எங்கிட்ட வண்டியை கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சது. நான் வாரதுக்குள்ள ரயில் வந்துட்டு போயிருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடியா ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. இப்பதான் அளந்து பாக்குறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்பவாவது அனுப்பிச்சாங்களே. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறதுனால ஒரு மாலையை போட்டு மரியாதை பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த வரலாறு பாத்தீங்கன்னா கையில பிடிச்சுக்கிட்டு ஏத்திய அவர் தான் இங்க 100 பஞ்சாயத்து போராடி பிரசிடண்ட். உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்க இந்த ஊருக்கு புதுசே. பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து பரம்பரையா நாங்க தான் இந்த ஊரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். ஏங்க அந்த ஆளை ரோடு போட விடுங்க, இப்படியே துரத்துறாங்க. சுமாரா ஒரு பழமையா பேசுற போது. தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஏன்னா நீங்க இந்த ஊருக்கு புதுசு. நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சது. தம்பி, நானும் காமராஜரும் காலேஜ்ல படிக்கும் போது சார் என்ன விட்டுருங்க சார். வா தம்பி, வா வா. பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரோடெல்லாம் ஒரே குண்டும் குழியுமா இருந்திருக்குமே. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு தானே அத்தை நான் வந்திருக்கேன். ஏன்பா, ஊர்ல அண்ணா நீ உமா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்ல சௌக்கியம் தான். நீ என்னப்பா அப்படி இழைச்சு போயிட்ட? இந்த ஊருக்குள்ளார வர வரைக்கும் நானும் நல்லா தான் இருந்தேன். மாமா எங்க அத்தை காணோம்? அதை ஏன் கேக்குறப்போ, எல்லாம் தொண கண்ட நாய் சிதம்பரம் போன கோப்புல குழந்தை இல்லைங்கிறதுக்காக வருஷத்துல 9 மாசம் இவர் மட்டும் தனியா கோயிலே சுத்திக்கிட்டு வராரு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படிப்பா. சரி, புடக்காலியில தண்ணி காயுது, குளிச்சிட்டு வா, சாப்பிடுவேன். நான் போய் சாமி கும்பிடுறேன். முருகா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஏதோ காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். சமஞ்ச பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு பொழுது உழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் கருக்குன்னு இருக்கிறது. இவளை கட்டி கொடுக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் முருகா. அம்மா, இன்னும் நீ டவுனுக்கு போகல? மணி 10 ஆச்சுமா. இதோ புறப்படுறேன். இன்னைக்கு 10 கூட தக்காளி தான் ஆச்சு. விலை எப்படி இருக்கோ? போன வாரம் மார்க்கெட்ல கூட 16 ரூபாய் போச்சு. நேத்து 13 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி போகுதோ என்னவோ. இப்படியே போச்சுன்னா நாம எப்படி பொழைக்கிறதே, என்ன பண்றது? இதை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல போட்டுட்டு வரேன். அதோ சரசு வர்றா. ஏடி வாசப்படியிலே நின்னுட்ட, உள்ள வாடி. உள்ள வராட்டி என்னத்த? நானும் இருக்குவோம் ஆத்துல போய் துவைச்சு குளிச்சுட்டு வந்துடுறோம். ஆத்துக்கு போனோமா வந்தமான்னு இருங்க. ஊருக்குள்ள சும்மா சுத்த வேணாம். என்ன நான் சொல்றது காதுல விழுகுதா? நான் போயிட்டு 1 மணிக்குள்ள வந்துடுறேன். என்னப்பா இது? இப்படி 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீ என்னத்த வளர போற? எப்பவும் சாப்பிடுற அளவு தானே சாப்பிட முடியும். இதுக்கு மேல இனி என்னத்தை வளர சொல்றீங்க? அத்தை, இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அத்தை? எதுக்குப்பா? அத்தை வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு அம்மா அப்பாக்கு லெட்டர் போட வேண்டாமா? இத பார், இப்படியே நேரா கிழப்புறமா போனீனா அங்க ஒரு கரும்பு காடு வரும். அங்கேருந்து வலப்புறமா போனா ஆலந்துறைன்னு ஒரு வழிகாட்டி போர்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு பொருளாங்க தூரத்துல தான் தபால் ஆபீஸே இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு அதான் தபால் ஆபீஸ். ஐயோ, இந்த ஆள திறமை எப்பவுமே இப்படித்தான். ஏய், நன்றி போலாம், நேரம் ஆகுது. இருடி, சரியா எடுத்து வச்சுட்டு போலாம். ஆமா,
இதை எடுத்து வச்சுட்டா மட்டும் இந்த ஊரையே உனக்கு பட்டம் எழுதி தந்துட போறாங்களா? அந்தான வாடி. போட்டு மூடு. போதும் வா. ஏய் என்ன என்னடி இது? தெக்க இருந்ததை கிழக்கு திருப்பி வச்சிருக்க? ஆமா, கீழே இருந்ததை எடுத்து வச்சதே பெருசு. அது எப்படி இருந்தா என்ன? ஏண்டி ஆலாந்துறைக்கு போற வழியை விட்டுட்டு சுடுகாட்டு வழியா திருப்பி வச்சிருக்கே, பாடி திருப்பி வச்சுட்டு வந்துடலாம். இத பாரு, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எது ஆலாந்துறைக்கு போற வழி, எது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. வருவியா? பாடி. ஏய், போலீஸ்காரன் வர்றான், வந்தா சொல்லிட்டு அடிடா. ஊத்துறா அங்கன்ற வேடிக்கை பார்த்துட்டு 6 மாசம் ஊத்துறான் ஒழுக்கிட்டேன். உனக்கெல்லாம் கடை வச்சு கொடுத்தா எங்கடா உருப்பட போற? பாரு எவ்வளவு அதிகாரி வரான்டா. நில்லுங்கடா. நம்ம தொழில் ஒழுங்கா நடக்கணும்னா வரவன 4 தட்டு தட்டினாதான் இனிமே இந்த மாதிரி அதிகாரிகள் வரமாட்டாங்க. டேய் கர்மா, அந்த பக்கம் போடா, அப்பதான் நான் பிடிக்க முடியும். டேய் காட்டுக்கு போல சீக்கிரம் டேய், டேய் சத்தம் எல்லாம் போடுறா, இல்ல ஓடிட போறா டேய். என்ன பார்த்து தப்பு பண்ணுங்க? ஏன்டா அவரை அடிக்கிறீங்க? யோ, எங்க வயசுல மண்ணை போட்டா சும்மா விட்டுருமாயா? இவனுக்கு மாதிரி அதிகாரில சும்மா விட்டா நாங்க எப்படி சாராயம் காய்ச்சறது? கையில வைக்கிற வேலை வச்சுக்காதடா. அட இடமடையனுங்களா, இவரு நம்ம ஊருக்கு ரோடு போட வந்த இன்ஸ்பெக்டர்டா. ரோடு போட இன்ஸ்பெக்டருங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு அடிச்சுட்டேன். பிரதர், தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்கு பிரதர். ஏன் கொஞ்ச நேரம் கையை போட்டுருக்கீங்களா? ஏண்டா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போச்சு, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அலைகிறீங்களா? ரோடு போடுற இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சீங்க. இதுவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்திருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி மொட்டை அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பார். போங்கடா ஆய் வைக்க பசங்களா. என்ன தம்பி உன் கூட? நீ ஏன் ஊருக்கு புதுசு? உன்னை யாருங்க வர சொன்னது? போஸ்ட் ஆபீஸ் போலான்னுட்டு வந்தேன். போலீஸ் ஆபீஸுக்கு போறவே சுடுகாட்டுக்கு எதுக்கு வந்த? எவனாவது தபால வச்சுட்டு இங்க படுத்திருப்பான்னா? யாரப்பா கிறுக்கு பையனா இருக்கிற? எங்க அத்தை தான் ஆலாந்துறை வழியா போக சொல்லுச்சு. ஆமா, ஆலாந்தூர் வழியா தானே போகணும். இந்த வழியா எதுக்கு வந்த? ஐயோ ஐயோ, இந்த போர்டை பார்த்து தாங்க வந்தேன். ஆட கெட்ட சாடி பசங்களா, தெக்க இருக்கிற போறத கிழக்கு திருப்பி வச்சிருக்கிறானுங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். நான் அப்பவே சொன்னேனப்பா, நான் அப்பவே ருக்கு கிட்ட சொன்னேன், போர்டை திருப்பி வைக்காதடி, இது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. ருக்கு தான் கேட்கல, ருக்குனாலதான் இதெல்லாம் வந்துச்சு. எவ்வளவு போவல ஒன்னு யாரும் ஏஞ்சல கூப்பிட்டா? தம்பி, என் பொண்ணு சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ருக்கு சூதுவா தெரியாத பொண்ணு, ஏதோ கீழே கிடக்கிறத எடுத்து நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சது, அவ்வளவுதான். ஆனா இப்படி ஒரு பிள்ளைங்க வரும்னு தெரியுமா என்ன? அதுக்கு ருக்கு தங்கமான பொண்ணுப்பா. தங்கமான பிள்ளையா இருக்கலாமுங்க. கூப்பிடுற கோழிக்கு எழுப்பிடுற கிளவிக்கும் என்ன குசர கோமரிக்கல நிறைய கஷ்டம். ஏன் தம்பி, சரியா போயிடுண்டி. ஊட்டு சொத்தை தின்னுபுட்டு ஊர் பம்பியா இழுத்துட்டு வர்ற. சரி விடுவோம்மா, அவன் நடந்த கண்டா பாவம். என்னமோ கீழே கிடக்கிறத எடுத்து நிறுத்தலாம்னு நிறுத்தினா இப்படி ஒரு வில்லங்க வரும்னு கண்டாரா? ஆனா அந்த பயனுக்கு அடி கொஞ்சம் பலம் பலம்தான். இத பாரு சரக்கு. ஏய் தூங்குமஞ்சி, இங்க பாரு. கௌரி, நீயும் பாரு. துணியே எப்படி கிழிஞ்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு அடி எப்படி பட்டிருக்குன்னு நீயே யோசனை பண்ணி பாரு. ஆமா, இந்த துணி உங்ககிட்ட எப்படி வந்தது? அவங்க வீட்டு துணியில நாங்க தானே துவைக்கிறோம். எங்க அப்பா கூட சொன்னாரு, அவருக்கு சரியான அடியா. எல்லாம் வந்தது இவ்வளவு தான். கட்டுப்படும்போது நானே பக்கத்தால இருந்தவ. சும்மா இதுல இருந்து இது வரைக்கும் கிழிச்சிருக்காங்க.
ஏண்டி சரசுதான் அத்தனை தடவை சொன்னால உனக்கு எங்க போச்சு புத்தி? அது என்ன கேக்குற ஜென்மமா? அழுகிறத பாரு. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் நான் தான் கிடைச்சேனா? சும்மா சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன்ல. ஏடி சரசு, நீயாவது சொல்லேண்டி. எல்லாரும் என்ன போட்டு கேக்குறாங்கல்ல. நான் என்ன வேணும்னா போட்டு திருப்பி வச்சேன். வேணும்னா அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் காலை விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உனக்காக இனி நான் போய் அந்த ஆளை வெத்தலை பாக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும். ஏன் உனக்கு அவங்க வீடு தெரியாது? ஏண்டி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? சரி சரி அழுகாத. நாளைக்கு அவர் எங்க வீட்டு கட்டு போடத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட இத பாருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிடு. என்ன கிளிக்காதடி, சும்மா இடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் அவரை வேற காணோம். அவர் எப்ப வந்து எங்க அம்மா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இவளை நம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வேணும்டி, எனக்கு நல்லா வேணும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உனக்காக இப்படி செட்டப் பண்ண பாத்தியா? இன்னும் நல்ல அந்த ஜெகதல பிரதாபன் வந்து விட்டார். சென்று உனது கோரிக்கை நிறைவேற்றிக்கொள். எனக்கு பயமா இருக்குடி. நீயும் கூட வாயே. ஒண்ணும் பயப்படாதடி. போவியா? போடி. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம போர்டை திருப்பி வச்சுட்டேன். சரசு கூட சொல்லிச்சு. அடி பலமா பட்டுடுச்சா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவுதாண்டி. இதுக்கு போய் நம்ம பெருசா அழட்டிக்கிறியே. அவர் வந்த உடனே மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. போடி. ஐயோ நான் வரமாட்டேன். எங்க அப்பா ஒண்ணுதான் கூப்பிடாரு. போடி. நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. நீ இப்போ சும்மா பிடிக்காதடி. அன்னைக்கு என்னமோ பெருசா நியாயம் பேசினியே. சரசே, அந்த மருந்து பெட்டி எடுத்துவாமா. என்னங்க? ஒண்ணுல ஒண்ணுல. ஏய், எங்க அப்பா ஒண்ணுதான் மருந்து பெட்டி கொண்டு சொல்லாரு. போடி. இத பாரு, என் வாயில வண்ண வண்ணமா வந்துடும். இந்தா இத எடுத்துக்கிட்டு நீயே போ. உங்களுக்குலாம் எதுக்குடி இந்த வேலை? தம்பி, சட்டையை கட்டுப்பா. தம்பி, கொஞ்சம் திரும்பி உட்காரு. எப்படா பாக்கிய கொடுக்க போறீங்க? இவ்வளவு நேரமா சொரியறேன், என்ன அரிப்பே நிக்க மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நீ சொல்லிக்கிட்டு இருந்தது ஏன் தொட? அம்மா போட்டு மட்டும் கொடுங்க. அப்பா, நீ ஒருத்தன் தாண்டா காசு கொடுத்து வாங்குற. இந்த வாய் போட்டு தானுங்க. ஆமா, வாய்க்கு போடுறதுதான். ஏய், மூந்த எடுத்துக்கிட்டு இருந்தானே, என்ன ஆச்சு? அதெல்லாம் முந்தா நேரத்தை குளி தாண்டி ஏத்துங்க. அண்ணே சேலை வாமணி எங்க ரொம்ப நாளா கடை பக்கமே காணோம். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, நேத்து பக்கத்து பிள்ளை கையில பழமா கொடுத்து வச்சிருந்தா ஒரே துவரு. இன்னைக்கு பழம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? வெத்தலை கொடு. என்ன வெத்தலை காஞ்சி கிடக்கு? அப்படியா? ஐயோ, நான் இல்ல, வெளியூர் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன்.
வாங்க. ஒன்னத்தா வாங்க. என்ன திமுறா? நானும் பாக்குறேன், அப்பல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க. உங்க கூட பேசணும்னு தான் வந்தேன். எப்படி பேசுறதுன்னு தெரியல. எதுக்கு? இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? காயெல்லாம் சரியாயிடுச்சா? எனக்கு அடிபட்டதுன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான் ருக்கு. ருக்குவா? ஒண்ணு ஒண்ணு இந்த புடி என் தலையில போடு. கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம்? சுடுகாட்டுக்கு போற வழியில போர்டை திருப்பி வச்சே உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அறிவு கட்ட முண்டா. அடிபட்டதுல நீங்க ருக்கு மேல ரொம்ப கோவமா இருக்கிறீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? அவசரப்படாதீங்க. நான் ருக்கு இல்ல, அவளோட சிநேகிதி. கேக்குதியா? நான் பூராவும் சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நான் உங்களை ருக்குன்னு நினைச்சு திட்டிட்டேன், மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, நீங்க கோவப்படுற அளவுக்கு இல்லைங்க ருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ போய் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சா. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு போய் சொல்லுங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் திட்டினோம். ஏன் இப்படி பண்ண? பாவம் அவர் கஷ்டப்படுவாருன்னு சொன்னோம். நாங்களும் எதிர்பார்க்கல. அவ வீட்டுக்கு போய் அவ கையில தானே சூடு வச்சுக்கிட்டா. என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு? நீங்க அடிபட்டீங்கன்னு தெரிஞ்சதோ அதுக்கு காரணம் நாம தான் நினைச்சு அவளே சூடு வச்சுக்கிட்டா. அவளுக்கே தெரியாம நடந்தது தானே, இதுக்கு போய் சூடு வச்சுக்கிட்டாளே. ருக்கு எப்போ இப்படித்தாங்க. அவளுக்கு ரொம்ப இழகுன மனசு. முட்டாள்தனமா வேற ஏதாவது பண்ணிக்க போறா? இத கொடுங்க. இத பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க. சரிங்க. பாவம் இல்ல? யாருங்க? நம்ம ருக்குதான். ஆமா ஆமா, ருக்கு ரொம்ப பாவம் தான். நான் வரேங்க. அவகிட்ட உங்களை பத்தி சொல்றேன். ஐயா, கோயில பூசாரி அடிச்சுக்கிறாரு. கோயில பூசாரி அடிச்சுக்கிறாரு. என்ன தப்பு நடந்துச்சு இப்படி அடிச்சுக்கிறீங்க? இல்ல, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் சொல்லுங்க. இங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. பூசாரியா, எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அன்னைக்கு அப்படித்தான் அபிஷேக நேரத்துல ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுன்னு உங்களையே நீங்க அடிச்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தப்பா இருந்தா நாங்க திருத்திக்கிறோம். தயவு செய்து சொல்லுங்க ஐயா. தெய்வானையோட ஒரே மகன் பாம்பு கடிச்சு சாகர் நிலைமையில் இருக்கிறான். ஆத்தா, அந்த பையனை தாய் கட்டு இருந்து பிரிச்சிடாத. இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரை நீ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு பதிலா என்னையே பழி வாங்கிக்கிட்டுதான் நான் என்னையே அடிச்சுட்டேன். தாயே, அந்த பையனை தாய் கட்டு இருந்து பிரிச்சிடாத தாயே, பிரிச்சிடாத. ரொம்ப நன்றிங்க. எங்க பாத்து வருதுல்ல? இத பாருங்க, தர்ம நியாயம் எல்லாம் பேசாதீங்க. ஊத்துறதா இருந்தா ஊத்துங்க, இல்லாட்டி இந்த தண்ணியிலே கழுவிக்கிறேன். எங்கேயோ ஊத்துறியே, பார்த்து ஊத்துமா. ஏங்க, நேத்து ருக்கு பாத்தீங்களா? என்ன பார்த்ததா சொன்னீங்களா? சொன்னீங்க. சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன்? நீங்க தான் நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் சாகலன்னு சொல்ல சொன்னீங்கல்ல. ஏங்க, நான் பரிதாபப்பட்டது சொல்லவே இல்லையா? சொன்ன. உங்க காயத்துக்கு பர்னால் வாங்கி போட சொன்னா. ரொம்ப இழகுன மனசு இல்லைங்க. யாருக்குங்க? நம்ம ருக்குக்குதான். ஆமா ஆமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ருக்கு ரொம்ப அழகா இருப்பாளா? நீங்க அவளை பார்த்தது இல்ல. ருக்கு என்ன மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. அழகா இருப்பான்னு சொல்லுங்க, அதுக்காக எங்க உங்களை மாதிரி இருப்பான்னு சொல்றீங்க? நீ அவரை ஏமாத்துறதா நினைக்கிற. நீ வேணா பாரு, அவர் நிச்சயம் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு. பாக்கலாம் பாக்கலாம், அவர் எப்படி என்ன கண்டுபிடிக்க போறாருன்னு பாப்போம். மாமா, என்ன நீங்க அக்கம் நினைச்சாலும் அக்க முடியாதுங்க. போடுங்க. எவ்வளவுப்பா? எவ்வளவா கொடுங்க. நீங்க தர்ம பிறப்ப சந்தனால் அதுமா நோட்டா கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்க. என்ன தம்பி, வேலை வெட்டியெல்லாம் விட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா? ஏய், பணம் வாங்கும் போதாவது தெரியுங்களாண்டா? வாயுமா சேர்த்து தைச்சு கொண்டிருக்கிற.
ஊனை பிடிக்கிறவனாட்ட பாக்குறேன். நீங்க எங்க இங்க வந்தீங்க? செருப்பு தைக்கலாம்னு தான் வந்தேன் தம்பி. இந்த என்னங்க அது பொம்பளைங்க செருப்பு? அட நம்ம ருக்கோட செருப்பு தான். அவங்க அம்மா அடிக்கடி டவுனுக்கு போகுதா, இந்த புள்ள செருப்பு வேணும்னு கேட்டிருக்குது. அந்த அம்மா என்னடானா இந்த செருப்பை வாங்கியாந்து கொடுத்துருச்சு. இந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடக்க முடியலன்னு அந்த புள்ள என்கிட்ட சொல்லிச்சு. இத அடியில புடியும் குடுறா. என்ன சாம செருப்பு தானாங்கிறேன். அப்ப நான் வரேங்க. அங்க என்ன தீடா பாக்குற, அந்த ஆளை என்ன அவுத்து போட்டா போறேன், வேற பாடுற. பேசாம இது ரொம்ப லட்சணமா இருக்குது, இத போய் அடியில போட்டு சொல்றீங்களா? அட அதுக்கு இல்லடா, இந்த செருப்பை நம்ம அம்முனி போட்டுக்கிட்டு நடக்க தெரியாம உழுவுழுவு போயிருந்தா. சாம இது எத்தனை ரூபாய்க்கா? 48 ரூபாய்டா. வேணுங்க சாம, நாகரிகமா இருக்குதுங்கிறதுக்காக 48 ரூபாய் சொன்ன எப்படிக்கா? நீ செருப்பு தைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஏண்டா இந்த மாதிரி மாடுலேஷனை பாத்துருக்கிறீங்களா? இத வேறு நீயும் தான் செருப்பு வச்சிருக்கிற. ஓ லிக்கர் வாடா. சாம அது உங்க செருப்பு தானுங்க. அதை எடுத்து மறைச்சு வை, மறைச்சு வை. ருக்கோட செருப்புதான். என்ன சார், கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடாம யாரோ தேடிட்டு இருக்கீங்க? உங்க அத்தை வா. கொஞ்சம் இப்படி வரீங்களா? தப்பா நினைக்காதீங்க, வாங்க சொல்றேன். என்ன சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது. ருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா. அப்படியா? ஆமாங்கிற. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாங்க, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? தெரியுமா? டவுன்ல இருந்து. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியுமா? பிஇ படிச்சிருக்கேன். அவ என்ன ஏமாத்திட முடியுமா? இல்ல முடியுமாங்கிற. ஆமா, ருக்கு இங்கதான் இருக்காரு, எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதாங்க ஆம்பளை. ஆமாமா. இன்னைக்கு எப்படி அவளை நான் பாத்துற போறேன்? எப்படி? அவ செருப்ப கோவில் வாசல்ல விட்டுருக்கா. கோயிலுக்கு வரவங்க செருப்ப வாசல்ல தாங்க விடுவாங்க. பொம்பளைங்க செருப்பெல்லாம் போய் பாத்துக்கிட்டு. ஏங்க நீங்களே இப்படி கிண்டல் பண்றீங்களா? அப்போ நீங்க எப்படியும் ருக்குவ கண்டுபிடிச்சிட போறீங்க. ஏங்க ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்னங்க? ருக்குவ நான் பார்த்ததே இல்ல, கொஞ்சம் அடையாளம் காட்டுங்களேன். என்னையவே ருக்கு அடையாளம் காட்ட சொல்றீங்களே? நீங்க டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதுவும் ஆம்பளை. இத பாருங்க, நீங்க தான் ருக்குவ தேடி வந்திருக்கீங்க, நீங்களே தேடி கண்டுபிடிங்க. நீங்களாச்சும் உங்க ருக்குவாச்சு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், நேத்து எப்படி ருக்குவ கோயில கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னமோ தெரியலங்க, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைக்கிறேன். நேத்து கூட கோவில்ல என்னால ருக்குவ பார்க்க முடியல. நீங்க ரொம்ப பாவம் சார். உங்களுக்கு தெரியுதுங்க, அவங்களுக்கு தெரியலையே. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ருக்குவ பத்தி சொல்ல சொல்ல
எனக்கு அவளை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாயிருச்சு. எனக்காக ருக்கு வருத்தப்படுறான்னு அடிக்கடி சொல்றீங்க. ஏங்க நான் அவளை பார்க்கவே முடியாதா? என்னங்க எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்னாலதான் ருக்குவை பார்க்க முடியல. நீங்களாவது இந்த பூவை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி ருக்கு கிட்ட கொடுத்துறீங்களா? பிளீஸ். அப்ப நீங்க 2 பேரும் செட்டப் ஆயிட்டீங்க. என்னங்க என்னங்க உங்களை தாங்க. என்னங்க இவ்வளவு வேகமா வரீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நான் ருக்குவை பார்த்துட்டேன். நீங்க ருக்குவ பாத்துட்டீங்களா? ஆமா. ஏங்க என்கிட்டயே போய் சொல்றீங்களே? உண்மைதாங்க. நேத்துதான் நான் ருக்குவை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு புழுகனை நான் பார்த்ததே இல்ல. எப்படி ருக்கு நான் சொன்ன மாதிரி அழகாவே இருந்தாளா? நீங்க சொன்ன மாதிரி ருக்கு ரொம்ப அழகா இருந்தா. ஆமா ருக்கு உங்க கூட பேசினாளா? பேசினாளா? 2 hours 2 மணி நேரம் பேசினா. 2 மணி நேரம் பேசினாளா? ஆகாசப்படுது. எனக்கு என்னமோ நீங்க பொய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரியுங்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் ருக்குவ படமா வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு புழுகனை நான் பார்த்ததே இல்ல. இங்க காட்டுங்க, கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். இத முதல்ல பார்க்க வேண்டியது ருக்கு. அவகிட்ட முதல்ல காட்டிட்டு அப்புறமா கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். வட்டுமா? என்ன இது? ருக்குன்னு நினைச்சு வேற யாராவது பொண்ணை வரைஞ்சு கொண்டு வந்திருப்பாரோ? விளையாடும் போல இருக்க. ஐயோ, அது மாதிரி இருக்க கூடாது. அந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும். எப்படி பார்க்கறது? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? ருக்கு ரொம்ப அடக்கமான பொண்ணு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான்னு நீ தான் சொன்ன. நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊருக்குள்ள நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு கூட தெரியாம உன்னை தேடிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் இன்னொரு பொண்ண என்னை விட அழகா இருப்பான்னு எந்த பொண்ணும் சொல்ல மாட்டா. ஆனா நீ சொன்ன, உன் மேல எனக்கு லேசா சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நீதான் ருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதே கோயில்ல தான். அப்போ நீ என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க தான் ருக்குவை தேடிட்டு வந்தீங்க. நீங்களே ருக்குவை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டேன். அப்பதான் எனக்கு உண்மையில சந்தேகம் அதிகமாச்சு. உனக்கே தெரியாம நான் உன்னை ஃபாலோ பண்ணேன்.
அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக நீதான் ருக்குன்னு தெரிஞ்சே தெரியாத மாதிரி நடிச்சு மல்லிகைப்பூ வாங்கி ருக்க கிட்ட கொடுக்க சொல்லி உன்கிட்டயே கொடுத்தேன். பூவை கொடுத்தது என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி அழைப்பேன்? கண்ணன்னே கூப்பிடு.
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது சம்பந்தி. உங்களுக்கு விஷயம் தெரியாது. 1948 நினைக்கிறேன். நானும் எங்க அப்பா மவுண்ட் பேட்டன் பிரபு 3 பேரும் வந்துகிட்டு இருந்தப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு வழிக்கு ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டாரு. நான் தான் அவருக்கு கையை கொடுத்து தூக்குனேன். முதல்ல என்ன தூக்கி விடுங்க சம்பந்தி. சம்பந்தி, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ஏன்? நம்ம ஊரு இவ்வளவு செழிப்பா இருந்தோம், நம்ம ஊர்ல 2 பெரிய பிரச்சனை இருக்குதே. ரோடு இல்லைங்கிறதுக்கு தான் ஆளு வந்தாச்சு, ரோடு போட போறாங்க. இந்த புலி வந்து அட்டகாசம் பண்ணுதே, இதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி. நான் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியா? சரி, நம்ம சொந்த பிரச்சனைக்கு வருவோம். கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பையன் வந்துருட்டா? மாப்பிள்ளை எப்ப பரிச்சை எழுதிட்டு வர்றாரு? அடுத்த வாரம் வர்றான். சம்பந்தி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. சொல்லுங்க. நான் இந்த ஊரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரோடெல்லாம் குழியும் மேடம் ஆச்சாக்கும். அட வாங்க சம்பந்தி. கும்பிடுறானுங்க. வணக்கம் வணக்கம். கும்பிடுறானுங்க. வணக்கங்க. நல்லா படிக்கிறாமா? நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? இப்பதாமா வரேன். பிரசிடண்ட் ஐயா 2 நாள் கழிச்சு தான் வருவார்னு சொன்னாங்க. இல்லைங்க, காலேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு போச்சு, அதனால உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அப்படியே? ஏய், ஏண்டி உட்கார்ந்து நைய நையன்னு சும்மா அழுதுட்டே இருக்கிற? மாப்பிள்ளை ஊருக்கு வந்தவரும் முதல்ல அவங்க ஐயனை பார்க்காம உன்னை பார்க்க வருவாரு? சும்மா அழுகுறா. அவர் இந்த பக்கமா தானே போனாரு. போனவர் ஏன் என்ன பார்க்காம போனாரு? இத பாரு, என்னதான் உன்னை கட்டிக்க போறவரா இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை ஊருக்கு வராரு. முதல்ல அவங்க ஐயனை பார்க்காம உன்னை பார்க்க வருவாரு. இதுக்கு போய் ஒப்பாரி வைக்கிறேன், கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வணக்கம் மாமா. உட்காருங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. தம்பி, நேத்து ஒரு பேச்சுக்கு நீங்க வரப்போறதா சொன்னேன். அத நிஜம் நம்பிக்கிட்டு நேத்து காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுக்கிட்டா. அன்னைக்கு பாருங்க தம்பி, ஒரு தமாஷுக்கு உங்களுக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். அத உண்மை நினைச்சுக்கிட்டு நிறவாரத்துல போய் தாம்பு கயிற மாட்டிக்கிட்டா. தம்பி, ஊர்ல இருந்து வந்த நீங்க நேரா உங்க ஐயனை பார்க்க போகாம இவ்வளவு பார்க்கவா வருவீங்க? இதுக்காக போய் நேரம் நோய் நோய்னு அழுதுகிட்டு இருந்தா நீங்க வந்தீங்க, எந்திரிச்சு உள்ள ஓடிட்டா. அதுக்கிட்டும் தம்பி, பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? தம்பி தம்பி, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் குமார். ஐ எம் கண்ணன். நான் வந்து ஒரு பிரசிடண்டோட சன். இஸ் இட் சோ? நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வில்லேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எய்ம் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கணும். இந்த வில்லேஜ்ல உங்களை பத்தி ரொம்ப நல்ல டாக் இருக்கு. இந்த வில்லேஜுக்கு நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ. தம்பி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நாளைக்கு எங்க அக்கா மகன் காது குத்துக்கு தவறாம வந்துருங்க. தம்பி, உங்களுக்கு சொல்லலன்னு கோபப்பட வேண்டாம். அத்தை கிட்ட பத்திரிக்கை கொடுத்திருக்கேன். நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சொல்லிதான் 2 ஆடு அடிக்க சொல்லிருக்கேன். ஹார்ட்ட பத்தி இவ்வளவு சொல்லிட்டீங்க, அத உரிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து சேர்ந்துடுறோம். சுத்தினது போதும், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இது பரவாயில்ல, நீ சொல்றத கேட்டா என் தலையே சுத்துது. எங்க இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? கடைசியா சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கங்க. ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்துல ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன குரங்கு அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த குரங்கு அந்த மரத்துல போய் சாப்பிடணும்னா பழத்தை அந்த கொம்பு மேல ஒரு சிறுத்தை உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த குரங்கு மேல ஏறிச்சுன்னா அந்த சிறுத்தை அதை அடிச்சு கொன்னுரும். அந்த பழமும் தானா கீழே விழுகாது. அப்படின்னா அந்த குரங்கு அந்த பழத்தை எப்படி சாப்பிடும்? அந்த பழமும் கீழே விழுகாதுங்கிற, அந்த குரங்கு மேல போக முடியாதுங்கிற, சிறுத்தையும் தூங்காதுங்கிற, அப்படின்னா அந்த பழத்தை அந்த குரங்கு எப்படி சாப்பிடும்?
இவ்வளவு பெரிய குரங்குக்கே தெரியல, அந்த இத்தனோட குரங்குக்கு என்னங்க தெரிய போகுது? என்ன கோயிலுக்கு ஒரு சொல்லிட்டு விளையாடுறியா? உங்களுக்கு விவசாயே கிடையாதா? யாராவது பார்த்தாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்க, கவலையே படாத. என்ன இருக்கு? சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க. சாடையிலே சாமி கும்பிட மாதிரி இருக்கு. அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? கண்ணா இங்க வா. தம்பி, இவங்க உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி, இப்படி உட்காரு. ருக்கு, நீதான் அவசியம் கேட்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அதை சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்திருந்துச்சான். அப்புறமா ருக்கு, மீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு. நல்ல கதை சொல்லுவா. பிரச்சனையா, ஆனக்கட்டி மலையில இருந்து 2 புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேத்து பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடு கண்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடன்ட்ங்கிற முறையில நீங்க தான் ஊருக்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க பாவம். பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. அவ்வளவு பேர் தடுத்தோம், தனியா போய் அந்த புலிய கொண்டு வந்துட்டான் பாத்தியா? என்ன இருந்தாலும் ஜோடிய பிரிச்சுட்டாரு. ஆண் புலிய கொன்னுட்டு பெண் புலிய சும்மா விட்டாரு. அது அவரை சும்மா விடுமா? வர வர என் வர்க்கமே அழிஞ்சிட்டு வருது. யாருது? புலி வர்க்கமா? ஆள் தெரியாம பழகிட்டு வர்றானா? என்ன சுண்ணாம்பு போடுற? வெள்ளச்சேலக்காரி விஷயம் என்ன ஆச்சு? ஊர்ல ஒவ்வொரு கடையா மூடிட்டு வர்றான். இந்த மளிகை கடை நாளைக்கு மூடுறாளா? போய் உன் கடையை திறடா, போடா போ. எப்படிடா கடையை திறக்கிறது? எப்படி திறக்கிறது? கடன் வாங்கும் போது எழுதி வச்சுக்க, என்ன இப்ப எழுதுறதே வச்சுக்கோன்னுட்ட. எப்படிடா திறக்கிறது? அந்த வெள்ளச்சேலக்காரருக்கு இது வச்சுலாம் போல் இருக்க. இது வச்சு என்னடா பண்றது? செம குத்து குத்துறீங்க. அவன் கிடக்கிறான். என்ன
இந்த அருக்காணி விஷயம் என்னாச்சு? அடே சின்னியப்பா, பொம்பளைன்னா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்லடா, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். அவன் வீட்டுல திருவண்ணாமலை தீபம் மாதிரி விடிய விடிய எரிஞ்சா அவன் தான் பாவம் என்ன பண்ணுவான்? உயரம் 5 அடி 2 அங்குலம். நார்மல் ஹைட் தான். கை 27 இன்ச். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முகம் 8 இன்ச். குட். ரோட்டை அளக்க வந்தீங்களா இல்ல என்ன அளக்க வந்தீங்களா? என்னது புதையில எடுக்கிற இந்த நோண்டு நோண்டுற? என்னங்க? நீயே செஞ்சதா? ஆமாங்க. ஐயோ, என்னங்காச்சு? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. போங்க நீங்க. நீங்க ஊருக்கு போறீங்களான்னு எவ்வளவு பிரியமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நடனா கிண்டல் பண்றீங்க. ஏங்க, நீங்க நாளைக்கு ஊருக்கு போய்தான் ஆகணுமா? ஊருக்கு போறதே நம்ம செட்டப்புக்காகத்தான். இத சாப்பிடுங்க. இத சாப்பிடலாம். என்னாச்சு? இறங்கு. என்னங்க? கீழே இறங்குண்ணா. என்னங்க? உட்காரு. என்ன பாக்குறீங்க? படு படு. எதுக்குங்க? எங்க அத்தை வருது, நான் போறேன். ராத்திரி 8 மணிக்கு தெப்ப குளத்துக்கிட்ட நான் உன்னை பாக்குறேன். இந்த பாரு, மறந்துடாத. ராத்திரி 8 மணி தெப்ப குளத்துக்கிட்ட நான் உனக்காக காத்திருப்பேன். மறக்காம வந்துரு. நான் வரேன். ராத்திரி 8 மணிக்கா? என்னடி சோத்த பேசிக்கிட்டே இருக்க? இதோ பாரு ருக்கு, நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா? பாருமா, அது கிழிஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா அவரு. ரொம்ப நல்லவரு. நான் வேணும்னா அவருக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனேன்னு யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா.
காலங்காத்தால வியாபாரத்துக்கு போகும்போது சனிய சமைஞ்ச புள்ள தூங்குற லட்சணத்தை பாரு. ஏய் எந்திரடி எந்திரடினா நெடியறத பாரு. சலிப்பு ரெடி சலிப்பு. நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் போகும்போது கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு போறேன். அந்த தம்பி வேற இன்னைக்கு ஊருக்கு போதாமா, எப்ப திரும்பி வருதுன்னு கேட்டுட்டு போறேன். என்னங்க என்னங்க இல்லங்க, நேத்து ராத்திரி நீங்க வர சொல்லி நான் வரலன்னு என் மேல உங்களுக்கு கோவமா? வழக்கு வச்சதுக்கு அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணு எப்படிங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க. என்னங்க இல்லங்க, போகாதீங்க, என் கூட பேசாம போயிடாதீங்க. நேத்து ராத்திரி நீங்க வர சொல்லி நான் வராததுக்கு காலைல வேணும் நானும் விழுகிறேன். எவ்வளவு ஆசையா உங்களை வழி அனுப்ப வந்திருக்கேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுடுங்க. ஊருக்கு போகும்போது என்கிட்ட பேசாம போயிடாதீங்க. என்னங்க ஏன் அழற? என்ன மன்னிச்சுக்குங்க. தப்பு செஞ்சாதானே மன்னிக்கிறதுக்கு. நீங்க பேசாம இருந்தது என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நான் அப்படி பண்ணலன்னா நீ வந்து இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? சீ, நீங்க ரொம்ப மோசம். நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், நீயும் போடு. உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் தானே? இத பாரு, நான் திரும்பி வர வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்கறது? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு உங்களை பார்க்க அப்படியே வந்துட்டேன். மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்க? என்கிட்ட வளையல், கொலுசு. தாயே மகமாயி மகமாயி, அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்பாளுக்கு முதல் பத்திரிக்கை வச்சிட்டீங்களா பூசாரியா? அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தானே எல்லாமே நடக்குது. ஆமா ஆமா. ஏன் பூசாரியா, கோயில் விசேஷத்துக்கு பம்பை, செண்டை, உடுக்க இதெல்லாம் வந்து சேர்ந்துருங்களே? எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. நீங்க பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலையை பாருங்க. இந்த பாரு வெங்கட்டா, வந்த இடத்துல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த பத்திரிக்கை அவசியம் வந்து சேர்ந்துடணும். என்னடி கௌரி, கல்யாண பத்திரிக்கை நோட்டீஸ் மாதிரி ஊரெல்லாம் பறக்குது. போங்கடி, புது பொண்ணுக்கு சந்தனத்தை எடுத்து பூசுங்கடி. என்னடி பண்ண போறீங்க? ஐயோ, என்னடி இது? சந்தனம் சொல்லி சேர்த்து எடுத்து அடிச்சதும் இல்லாம ருக்கு மேல அடிச்சிட்டீங்களே, சரியான அறிவு கட்ட முண்டாங்க. ரொம்ப மூளை பொங்கி வழியுது. ஏண்டி இருக்கு, நீ எப்படி பத்திரிக்கை கொடுக்க போற? எல்லாம் கார்த்திகை மாசம் கொடுத்துருவாடி. நான் போறேன் போ. ஏய், எங்க போற? வீட்டுக்கு. என்னடி எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு? கோயிலுக்கு போலாம், சாமி ஊர்வலம் வர நேரமாச்சு. வாடி போலாம். எல்லாரும் சேர்ந்து மேல சேர அடிச்சிட்டீங்க. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன். சீக்கிரமா வந்து சேரடி. நீங்க வாங்கடி.
என் பொண்ணுக்கு மாலை நேரமான கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் எங்க ஊர்ல யாருக்கும் தெரியாது டாக்டர் ஐயா. இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்காவது தெரிஞ்சா ஊனமா பேசுவாங்களேன்னு நான் தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டேன். இப்போ ஒரு பகராசி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க டாக்டர் ஐயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. ஏற்கனவே 2 தடவை வந்துட்டு போயிருக்கீங்க. நாளைக்கு வரும்போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பயப்படாதீங்க. இப்பவே மணி 7 ஆச்சு. 8 மணி பஸ்ஸை பிடிச்சு நான் ஊருக்கு போகணும். வரட்டுங்களா ஐயா? சரிம்மா. தம்பி, அப்பா இருக்காரா? இல்லைங்க, அம்மா இருக்கிறாங்க. அம்மாவை கூப்பிடு. அம்மா யாரோ வந்திருக்காங்க. யார் அது? அடடா தம்பி, இந்த தலையில உட்காந்துட்டு இருக்கே, இருப்பா சேர் எடுத்துட்டு வர. சேர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அவர் இருக்காரா? அவரு சந்தைக்கு போயிருக்காரு, இன்னும் வர காணோம். அவர் வந்தா ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். ஏன் தம்பி, நீ கோயிலுக்கு போகலையா? எங்க பத்திரிகை வைக்கிறதுக்கே நேரம் பத்தல. இன்னும் 2 வீட்டுக்கு பத்திரிகை வைக்கணும். இந்தாங்க. ஐயனும் பத்திரிகை கொடுத்திருக்காரு, பண்ணையாரும் பத்திரிகை கொடுத்திருக்காரு. இது வேற எதுக்குப்பா? மாப்பிள்ளைங்கிற முறையில நானே நேரில் வந்து பத்திரிகை வைக்கிறேன். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்தாகணும். இந்தாங்க. வரட்டுங்களா? ஏன் தம்பி, கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போய. பரவாயில்லைங்க, நிறைய காபி சாப்பிட்டாச்சு. அடுத்து ருக்கு வீட்டுல போய் பத்திரிகை வைக்கணும். வரட்டுங்களா? ருக்கு 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 என்ன ருக்கு தடுமாறிக்கிட்டே வர? கண்ணு தெரியாத மாதிரி. அந்த நேரத்துல அருவா குழுவா கூடவா உன் கையில சிக்காம போயிருச்சு. நான் தற்கொலை பண்ணிக்க கூட ஒண்ணுமே சிக்காம போயிருச்சுமா. வாசல தெளிச்சு கோலம் போடலையான்னு அருக்கணி கேட்டுட்டு போற. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. டாக்டர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வீடு பூட்டி இருக்க. அவங்க காலையில முதல் பஸ்ஸுக்கு டவுனுக்கு போயிட்டாங்க தம்பி. எங்க போயிருக்காங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு. எப்போ வருவாங்க? அவங்க புறப்பட்டதை பார்த்தா இப்போதைக்கு வரா மாதிரி தெரியல. நீ கெடுத்த பொண்ணு ஊரை விட்டு போயிட்டா. இனி ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு வர போறா. இப்ப நீ என்ன பண்ண போற? அன்னைக்கு பாருங்க தம்பி, ஒரு தமாஷுக்கு உங்களுக்கு இவளுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். அதை உண்மை நினைச்சுக்கிட்டு நிறவாரத்துல போய் தாம்பு கயிற மாட்டிக்கிட்டா.
அங்க பாருமா. கண் தெரியுதாமா? தெரியுது டாக்டர். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாலை நேரம் ஆனா கூட இனிமே கண்ணு நல்லா இருக்கு. போன வருஷம் நம்ம ஊர்ல மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்தது. என்ன எங்க தொட்டாலும் வெளுக்குது? ஏனுங்க கூட்டிங்களா? மொட்டையப்பா போண்டா ஒண்ணும் வேண்டாங்க, எனக்கு வயிற்றுக்காகாது. நீங்க வாங்கி கொடுத்த காப்பியே போதுங்க. பள்ளிப்பா ஒரு காப்பி போடு. பால் இல்லைங்கோ. பால் இல்லையா? உன் கடைக்கு மனுஷன் காப்பி குடிக்க வாரதே பெருசு. நீங்க வந்திருக்கீங்க? உங்கள மாதிரிதான். வரட்டி போட்டுங்களா? நீ பால் இருந்து போட்டாலே கிளு கிளுன்னு இருக்கும். இதுல வரட்டி போட்டுட்டானு நல்ல குழு குழுன்னு இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் வர காப்பி குடிக்கலையா? நீ இங்க வர காப்பியை குடிச்சுட்டு வீட்டுல போய் பால் குடிப்ப. கறவை மாடு வச்சிருக்கிறவன் நான் வத்தக்கறவையை வச்சுக்கிட்டு திரியறவன். எனக்கெல்லாம் தெரியும் அந்த கஷ்டம். நீங்களும் அதே மாதிரி ஒரு மாடு வாங்கிக்க வேண்டியதானே? வாங்கிறனா இதையும் இங்க வரணும். கல்லு வரையா? கல்லு கொண்டு வர தெரியல? யாரு ஒண்ணு இதெல்லாம் கொண்டு வரீங்க? ஒரு ஹார்லிக்ஸ் ஒண்ணு போடு. உனக்கா கல்லுக்கா? டோன்ட் டிஸ்ட். அவன் பாலே இல்லைங்கிறான், இவனுக்கு ஹார்லிக்ஸா? அப்ப ஹார்லிக்ஸே இல்லையா? அப்ப இல்ல, இப்போ இல்ல, எப்பவுமே இல்ல. மிஸ்டர் மிச்சரா இங்க உளிய சுத்தி கிடைக்குமா? டீ கடையில அதெல்லாம் கிடையாதுப்பா. கேட்ட கேள்விக்கு பதில். கிடைக்குமா கிடைக்காதா? எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சிற்பி ஆகலாம் நினைக்கிறேன். நீ சிற்பி ஆகிறியா? கேட்ட கேள்விக்கு பதில். இங்க கிடைக்குமா கிடைக்காதா? உளிய சுத்தி ஏற்பாடு பண்றேன். சாரு என்ன சிற்பம் செய்ய போறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, இதுல நான் ஒரு எலி செய்யலாம் இருக்கேன். ஏண்டா எலி செய்யறதுக்கு இவ்வளவு பெரிய கல் எதுக்குடா? உங்களுக்கு விவரம் பத்தாது. இந்த கல்லு வாளுக்கு மட்டும்தான், உடம்புக்கு நாளைக்கு வருது. அப்படிங்களா? இத கொஞ்சம் புடிங்க. கொண்டா. வாளுக்கு மட்டும் இந்த கல்லா? வாப்பா கும்பிடுங்க. நேத்தே வருவேன் நினைச்சேன், இன்னைக்கு தான் வர. என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. பண்ணாடி நீங்க தான் என் மக கல்யாணத்தை முன்னாடி நின்னு முடிச்சு வைக்கணுங்க. லட்சுமி இத வாங்கிக்க. வணக்கம்மா. ஒண்ணும் கவலைப்படாத, காரியம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். என் மருமக முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி வைப்பாரு. நீ போய் ஆக வேண்டியதை கவனி. நான் வரேனுங்க. வரேம்மா. ஏங்க நீங்க போக கூடாதா? யாரு இவ? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு நாம தானே கௌரவத்தை உண்டாக்கி கொடுக்கணும். பாப்பா இப்படி உட்காரு. என்னங்க கோயில் எனக்கா பாக்குறீங்க? ஆமா ஆமா. என்னங்க இது? ஆரம்ப வீட்டுல இடவாயிடுச்சு, இன்னும் புறப்படாம இருக்கிறீங்க. புறப்படுங்க, பணத்தை எடுத்துட்டு போறாங்க. என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவன் தானே. அதுக்காக நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கலாங்களா? இல்லப்பா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தான் என் மகன் முன்னாடி நின்னு செய்யறானே. நீ போய் அவங்க கூட இருந்து ஊடமாட வேலையை பாரு. நானும் இதை வந்து சேர்ந்துறேன். என்னதான் இருந்தாலும் நேத்து பஞ்சாயத்துல நீங்க அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிருக்கவே கூடாது. அவன் தான் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டானே. ரெண்டாவது கல்யாணமா இருந்தாலும் தான் கெடுத்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்பா? கட்னம் உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு துரோகம் பண்ணவன் செஞ்சது தப்பா இருந்தானே ரைட்டா இருந்தானே? கௌரி, புருஷனோட இன்பத்துல மட்டும் பங்கு பெறவ அல்ல பொண்டாட்டி, துன்பத்திலையும் பங்கு பெறவதான். இது பாருங்க, புருஷனோட இன்ப துன்பத்துல பங்கு பெறலாங்க, அதுக்காக புருஷனே பங்கு கேட்டா எப்படிங்க? அந்த பொண்ணுங்காட்டி புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. சரி சரி, கோயிலுக்கு போகணும்னு சொன்னியே, புறப்படு. என்னப்பா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? ஏன்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என் மகவரி நல்லபடியா நடந்துச்சா? நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம்.
ஏமா? பின்ன பின்ன உங்கள் டவுன்ல 1008 ஜோலி இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியது தானே. ஏண்டி ருக்கு இவ்வளவு நாள் பழகிக்கிட்டு இருக்கோம், ஏண்டி என் கல்யாணத்துக்கு வரல? நான் உன் கல்யாணத்துக்கு வராட்டிய நடி, என் அண்ணனே உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. என் மகனே உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கும் போது உனக்கு என்னடி ஆத்தா குறைச்சல்? நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து சந்தோஷமா இருக்க. நாங்க ஊருக்கு போய் இன்னையோட 25 நாள் ஆச்சு. நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க சாமி கும்பிடுங்க போங்க. சமாதானம் சொல்லுங்க சம்பந்தி. ருக்கு இந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது. ஒன்னமா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த விஷயத்தை காதுங்காது வச்சாப்புல வெளியே தெரியாம முடிச்சிருக்கலாம். உண்மைதானே உங்களுக்கு தெரியுமா? இது பாருங்க சம்பந்தி, இல்லாம புகையாது அல்லாம குறையாது. 2 நாளைக்கு முன்னாடி தானே எனக்கே தெரியும். பின்ன ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல? ருக்கு வந்துட்டு கேட்கலாம்னு இருந்தேன். இன்னைக்கு தானே ஆத்தாள் மகளும் வந்திருக்காங்க. இத பார், மாப்பிள்ளையே வந்துட்டாரு. அவரையும் கூட்டிக்கிட்டு போய் ருக்குவும் அவங்க அம்மாவும் ஏன் இந்த தப்ப நம்ம கிட்ட இருந்து மறைச்சாங்கன்னு கேட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு இது, நாளைக்கு நான் இருக்குங்க, நீங்களே போயிட்டு வந்துருங்க. இந்தப்பா, ஊருக்கெல்லாம் நியாயம் சொன்னா பத்தாது, இந்த விஷயத்துக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மகராசன் போய் சேர்ந்துட்டாரு. இந்த 10 வருஷமா நான் உன்னை வச்சுக்கிட்டு பட்ட கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன? வாங்க வாங்க, வாசப்படியிலே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. நாங்க உள்ள வர யோகிதையில நீ நடந்துகிட்ட. எவ்வளவு பெரிய காரியத்தை நீ எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. நம்ம ருக்கு அவ கூட மறைப்பான நாங்க எதிர்பார்க்கல. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. உள்ள வந்திருக்கவே கூடாது, இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன் எங்க கிட்ட கூட சொல்லாம இதை நீ மறைச்ச? நீ என்னன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது, நாம சொல்லித்தானே தெரியணும்னு நினைச்சிட்டேன். புள்ள வயிற்றுல இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, அழுகாத. ஏதோ அங்கலாப்பு தாங்கல. நீ என்னன்னா எங்களை கூட நம்பாம சொந்தக்காரனை நம்பி ருக்கு கல்யாணத்துக்கு பணம் வாங்க டவுனுக்கு போன. அவன் தர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில கழுத்தறுத்து போட்டான். ருக்கு யாரு இல்ல யாருன்னு கேக்குறேன். ருக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். கூப்பிடு ருக்குவ. வேண்டாங்க, எதுக்குங்க நேரத்துல? பரவாயில்ல பரவாயில்ல, கூப்பிடு. இங்க வாமா. அன்னைக்கு ராத்திரி ருக்கு கண்ணு தெரியல, இன்னைக்கு எப்படி கண்ணு தெரியுது? கொஞ்ச நாளா ஊர்ல வேற இல்ல. நான் தான் கெடுத்தேங்கிறதும் அவனுக்கு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதோ எருமநாயக்கம் பாளையம் வருது. இவ்வளவு கருப்பா இருக்கானே, இவெல்லாம் எப்படி இருட்டுல நடப்பான்? டேய், எருமநாயக்கம் பாளையம். டோன்ட் டிஸ்டர்ப். உங்க அம்மா என்ன ஐரோப்பாவில ஆப்ப விட்டாளா? மறுபடியும் சொல்றேன், டோன்ட் டிஸ்டர்ப். மறுபடியும் சொல்றேன், சிகரெட் தூள என் மேல போடாதே. ஏண்டா பெரிய மனுஷங்க, நான் இருக்கேன், என்ன பார்க்காமலே போறியே. ஐ ஆம் சாரி. இப்ப ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கேன். ஆராய்ச்சியா? எஸ். இன்னுமா ஆராய்ச்சி முடியல? எஸ். என்ன ஆராய்ச்சி? இப்படி மண்டோட்டெல்லாம் கொண்டு வந்து ஏங்க பயமுறுத்துறீங்க? இது மண்டவடா, இது மண்டவடா.
இத மண்டை ஓட்டுன்னு எப்படி சொல்லலாம்? இந்த மண்டை ஓட்டுனுடைய பெருமை உனக்கு தெரியுமா? மண்டை ஓட்டுல அப்படி என்னங்க பெருமை இருக்கு? இது யாரோட மண்டை ஓட்டு தெரியுமா? இது யாரோட மண்டை ஓட்டு தெரியுமா? தெரியாது. அந்த சீரட்டேடு எடியா சட்டை. இது யாரோட மண்டை ஓடுங்க? நம்ம ஆப்பிரிக்கால நீங்க இருக்காரு அவரோட மண்டோடு. இது ஆப்பிரிக்காலிங்க மண்டையோடு. இது யாரோட மண்டையோடுங்க? இது ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்தது. இது ஆப்பிரிக்காலிங்க மண்டையோடு. இது ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்தது. எஸ். இனிமே இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது. வாங்க அண்ணா, வாங்க நீ. உமா நல்லா இருக்கியம்மா? ஏனா பெரிய அண்ணன் வரல? அவர் நாளை காலையில வந்துருவாருமா. கண்டிப்பா வந்துருவாருல்ல? வராம என்னம்மா, வந்துதானே ஆகணும். என்னண்ணா தேடுறீங்க? இந்த பையன் பின்னாலே வந்துட்டு இருந்தா ஆளை காணோம். அவன் இந்நேரம் ருக்மணியை தேடிட்டு போயிருப்பான். ஹலோ மிஸ்டர் குமார், ஐம் சாரி, உங்க மேரேஜுக்கு என்னால அட்டென்ட் பண்ண முடியல. ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா வேலை இருந்தது. பரவாயில்ல. நான் மேரேஜுக்கு வராததுனால நீங்க என் நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்துடாதீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கண்ணன், இந்த நிச்சயதார்த்தத்தை நானே முன்னால இருந்து நடத்த போறேன். கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடி சொல்ற? நீ திரும்ப திரும்ப அதைவே சொன்னாலும் என் மனசு ஒத்துக்கலையேம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னா என் மானம் மரியாதை எல்லாம் போயிடுண்டி. ஏமா, நான் கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சோம் என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியே? இத பாரு, நீ கெட்டு போனவளா இருந்தா நானே உன்னை அடிச்சு கொண்டு இருப்பேன்டி. உன்னை யாரோ கெடுத்துட்டாங்கடி. என் நிலைமைய பாத்தியம்மா. என்னை யாரு கெடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா யாரோ கெடுத்துட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுமா. இப்படி இருக்கும்போது என்ன கட்டி கொடுக்கணும்னு பாக்குறியே? யார் கெடுத்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊருக்கும் தெரியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சதுன்னா இது யாருக்குமே தெரியாம போயிரும் இல்லையா? யோசிக்காத இருக்கும். பானையில இருக்கிறது பாலா கள்ளான்னு பாக்குறவங்களுக்கு தெரியவாடே போகுது. ஏமா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீ அப்பாவை கல்யாணம் படிக்க சம்மதிச்சிருப்பியா? நீ போய் சொல்லுமா. ருக்குவுக்கு இந்த கல்யாணத்துல பிரியம் இல்ல. ருக்குவே இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்த சொல்லிச்சது. சொல்லிடுமா. விடிஞ்சா என்ன நடக்க போகுதோ? சீக்கிரமா வந்து சேரு. நீங்க முன்னால போங்க, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னடா ஆச்சு? கும்பரனங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. 3 மணில இருந்து 4 மணிக்குள்ளார வந்தாங்க நல்லா கரெக்டா இருக்கு. அதுக்கு முன்னால வந்தாங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த மாறு சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குங்க. ஒண்ணும் கவலைப்படாதுங்க சாம, நீங்க போயிட்டு வாங்க. అన్నగడే నిల్లి వస్తానా? ఏం అవసరం? రాబడా ఏమదా? నేడల్లా 25 రూపాయలకల్లా రెడీ చేసుకెడితే సాయంత్రం 5 గంటలకల్లా రెడీగా ఉండు బిడ్డ. మన ఊరు శాంతి కొట్టంలో పెట్టమనం సినిమా ఉన్నాడు కదా. నేడు సాయంత్రం మళ్ళా పోగొడతామే, రెడీగా ఉండి వస్తాను. ఒబరదా? రుక్వారప్పు ఉండదు కదా, పొన్నమ్మ చచ్చిపోకాడా గుంటదండకపోతాను. అలా రెడీ ఉండి కూడా జల్దీకి వచ్చి కడతానా.
நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போனதால இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ ஆகாம இந்த கல்யாணம் நடக்காது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. தம்பி, நீ தைரியமா இருந்தாதான் அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு போக முடியும். நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுங்கிறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் வருத்தம் இல்ல. அந்த பொண்ணவே தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. தைரியமா இரு, கவலைப்படாது. அவன் ஏன கவலைப்பட போறான்? நீங்க தைரியமா ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் இருக்கேன்ல. ஏ ஆ பி இ சி ஓ ஐ ஓய் யூ அக்கண்ணா ஓ யூ ஓ ஏ சௌ யூ என்ன ஏங்க என்ன நீங்களா? இதே மாதிரி நிலம் எங்க ஊர்லயும் இருக்குதாக்க. இதே மாதிரி நிலா உங்க ஊர்லயும்? எஸ். ஐயோ, ஐயம்மா, என்னங்க என்னங்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னங்க தயவு செஞ்சு போகாதீங்க. என்னங்க இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இதோ பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. ஏற்கனவே ஒரு புள்ளியை கொண்டுட்டு ஒண்ணு விட்டுட்டீங்க. அது இன்னைக்கு வீடு தேடி வர அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு முழுகாம இருக்காளா? இந்த ஒரு விஷயம் போதும், அவ வாய மூடுறதுக்கு நம்ம விஷயத்தை மறைக்கிறதுக்கு. விஷயம் தெரியுமா உனக்கு? ருக்கு புள்ள காட்சியா இருக்கிறாளா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு கர்ப்பமா இருக்காளா? விஷயம் தெரியுமா உனக்கு? போடா உள்ள. டேய் தம்பி, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லிருடா. என்ன அத்தை? நாளைக்கு பஞ்சாயத்துல உன்னை கூப்பிட்டு கேட்க போறாங்களாண்டா. என்ன எதுக்கு பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேட்க போறாங்க? ருக்கு இப்ப முழுகாம இருக்கலாம். முழுகாம இருக்காளா? அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும். பஞ்சாயத்துல உன்னை கூப்பிட்டு கேட்க போறாங்களாண்டா. பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு நான் மோசமானவில்லை. ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்கறீங்கன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் சொல்லித்தா ருக்குவை பத்தி எனக்கு தெரியும். இப்ப நீங்களே தப்பா சொல்றீங்களே. பாரு ருக்கு, நான் உன்னை கெடுத்துட்டேனா? நீ கர்ப்பமா இருக்கியா? இவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நீயே பதில் சொல்லு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கிறது உண்மை இல்ல. ஆனா நான் கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மைதான். அப்படின்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்? கேட்கறவன் இல்ல சொல்ல. நீ வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆளாளுக்கு நியாயம் பேசாதீங்க. அவங்க அம்மா செத்து இன்னும் திவசம் கூட முடியல. ருக்கு இப்ப குழப்பமா இருப்பா. இன்னும் 2 நாள் கழிச்சு அவளே உண்மையை சொல்லிடுவா. பஞ்சாயத்தை இத்தோட நான் கழிச்சிடுறேன்.
என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா. எதுக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா ருக்கு? என்ன? ஒரு நாள் நீ அந்த போர்டை திருப்பி வச்ச. அதுல நான் சுடுகாட்டுக்கு போய் அடி மட்டும் தான் வாங்கினேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு திசை திருப்பி இருக்க. இதுல நான் அந்த சுடுகாட்டுக்கே போயிடும் நாட்டம் இருக்கு. இல்லங்க, நான் யாருகிட்ட எதை வேணும்னாலும் மறைச்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இதை மறைச்சிருக்க கூடாது. அது என் சுயநலமா கூட இருக்கலாம். நீங்க எங்க என்ன விரும்பாம போயிடுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு மாலை நேரமானா கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம். இப்ப சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. வர ஆத்தாளுக்கு நாம என்ன குறை வச்சோம்? ஊருக்குள்ள பெரியம்மா வந்து இத்தோட 4 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? அம்மனுக்கு ஆறு வெட்டி ஏதாவது பொங்கல் வைக்கணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, எந்த வருஷமும் ஆத்தா இப்படி பழி வாங்கினது இல்ல. என் மனசுல பட்டதெல்லாம் ஆத்தாவை நம்ம கையெடுத்து கும்பிட்டு இப்படி சோதிக்கிறான்னா, ருக்கு கர்ப்பமா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்னு கூட தெரியாதுன்னு சொல்றதுனால்தான், அப்படி ஒருத்தி இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுனால்தான் ஆத்தா இப்படி எல்லாம் நமக்கு சோதனை காட்டுறா. இந்த பாருங்க, நேத்து ராத்திரி ஆத்தா என் கனவுல வரும்போது கூட அழுதுகிட்டே இருந்தா. ருக்கு மேல இருக்கிற நம்பிக்கையில அவளை எதுவும் கேட்கவும் முடியல. அதெல்லாம் பார்த்த முடியுங்களா? யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒருத்தர்னால இந்த ஊருக்கே கெடுதல் வருதுன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். நான் கும்பிடுற இந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், ருக்கு அவங்க அம்மாவும் பணமாகத்தான் டவுனுக்கு போறாங்கன்னு சொல்லுது. போய் வெடுக்குன்னு கேளுங்கப்பா. இப்படி ஆளுக்காலும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது சரி, ஊசி தங்கமா இருக்கலாம், அதுக்காக கல்யாணத்தை குத்திக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க ஐயா. இப்படி ஆளாளுக்கு நியாயம் பேசி ஆக போறது என்ன? நல்லது கெட்டது எங்களுக்கும் தெரியும். 4 சனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பேசுறேன். பேச வேண்டியவளை சும்மா இருக்காளே. சொல்லுவாப்பா. ஏம்மா, நீ யாருக்கோ எதுக்கோ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு எடுத்தது யாரு சொல்லிடம்மா. ஐயா, என்ன யாரு கிடைச்சதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைக்காத. ஏங்க, அவதான் தெரியாதுன்னு சொல்றாளே. நம்ம உடம்புல கட்டி இருக்க துணி கருப்பா சிவப்பான்னு தெரியலன்னா அது எப்படிங்க? ஐயா, எனக்கு மாலை நேரமான கண்ணு தெரியாது. அப்பதான் என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? மாலை நேரமானா கண்ணு தெரியாதுன்னு சொல்றவ இந்த ராத்திரியில வந்து நிக்கிறாளே, அது எப்படி? இந்த பாரு, யாரு உன்னை கெடுத்தாங்கிறத தைரியமா சொல்லு. அவனுக்கே கட்டி வைக்கிறதா இல்ல அவனை கட்டி வச்சு அடிக்கிறதாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். உண்மையிலேயே எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. ருக்கு, நாங்க என்ன மெனக்கிட்டாங்க வந்து நிக்கிறோம்? நான் சொல்றது உண்மைதாங்க. என்ன உண்மைதான்? அதெல்லாம் பொய்யுங்க. அன்னைக்கு சினிமா கொட்டாய்க்கு வந்தானே, எப்படி வந்தா? இது பரவாயில்லைங்க. ராத்திரில எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா? இந்த பூசாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அங்க என்ன பாக்குற? ருக்கு நம்மள பாத்துட்டா. பார்த்தா நமக்கு ஆபத்து இல்ல, பார்த்தவளுக்கு தான் ஆபத்து. இந்த பூசாரியும் அந்த வெள்ளசலக்காரியும் சிவ 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 சிவ. பூசாரி மேல பழிய போடுறியா? உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு. நான் சொல்றேங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. அம்மா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல. நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற. உன் கூட பழகுனதே பாவம். யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களுமா என்ன நம்ப
என்ன அண்ணானே கூப்பிடாத. ஊர்ல தர்மகர்த்தான்னு இருக்கிறதே இவர்தான். இவரே அண்ணான்னு கூப்பிட வேண்டாங்கிற அளவுக்கு இவன் நடந்துகிட்டான்னா இனிமே இந்த கிராமத்தில் இவளுக்கு குடிக்கிறதுக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. அம்மா தண்ணி. நாங்க உனக்கு தண்ணி கொடுத்தா இந்த ஊருக்குள்ள குடியிருந்தா போலதான். மானங்கிட்டு போனதும் இல்லாம குடிக்க தண்ணி வேற வந்து கேட்டோம். பாட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அம்மாவும் செத்துட்டாங்க. நான் தான் கெடுத்தேங்கிறது தெரியாம ஊருக்குள்ளார ருக்கு வேதனையோட சுத்திட்டு இருக்க. என்னங்க உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஊருக்குள்ள யாரும் ருக்குக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னதே நீங்கதான். வேண்டாங்க, வாங்க போலாம். வாங்க. பரீட்சை எழுத போறானா? இந்த மூதையை எதுக்கால வரும்போது பரீட்சை எழுத போனா? பரீட்சை எழுதி பாஸ் ஆன மாதிரி தான். வாடா. இந்த கிராமத்தோட கட்டுப்பாட்டை மீற நீ யாரா? கண்ணம்மாவோட அண்ணன் மகனாச்சேன்னு உன்னை சும்மா விடுறேன்.
புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை செய்யறதா நினைச்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. எப்போ நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன். இவ்வளவு நடந்தும் நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான். இத பார், 4வது தடவை கேட்கிறேன், என்ன சொல்ற? இந்த அம்மன் மேல சாட்சியா, இந்த சூலம் மேல சாட்சியா, நீ வளர்ந்த இந்த மண் மேல சாட்சியா, நான் பிறந்த இந்த பூமி மேல சாட்சியா, உன் மேல சாட்சியா, என்ன பெத்த என் தாய் மேல சாட்சியா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பனா இருந்தாலும் சரி நான் ஒண்ணு ஏத்துக்கிறேன். ஏன் கூட புறப்படு. வயித்துல ஒருத்தரையோ மனசுல இன்னொருத்தரையோ என்னால சுமக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால பார்க்க முடியுது. உனக்கு முன்னாலே இருக்கிற என்ன உன்னால பார்க்க முடியல. நான் வர்றேன். ஊர்ல எல்லாரும் என்ன தர்மகர்த்தா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னாலதான் ருக்கு ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறா. ருக்குவை நான் தான் கெடுத்தேங்கிற உண்மையை ஊருக்குள்ள சொல்லிட்டா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. கௌரி, என்ன மன்னிச்சு. ருக்கு கிட்டையாவது நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொல்லிடுறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த ஊருக்குள்ளாரையும் என்னால இருக்க முடியல. எனக்கு எடுத்தது யாருன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாதா? என்ன அனாதையாக்கிட்டே தாயே. ருக்குக்காக போகக்கூடாத வயசுல நம்ம பிரசிடண்ட் ஐயா மகன் போய் சேர்ந்துட்டார். இவளுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொன்னதே அவர்தான். இருந்தாலும் தண்ணி இல்லாம தவிப்பாளேன்னு இவளுக்கு உதவி செய்ய போன பாவத்துக்காக ஆத்தா புலி ரூபத்துல வந்து பழி வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் பூசாரி? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான்.
உன்னாலதான் இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு சொல்லு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்ப? தெரியாது. தெரியாது? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ருக்கு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? அவ பார்த்து இவன் தான் எனக்கு எடுத்தான்னு என்ன கை காமிச்சிருந்தா நான் சந்தோஷமா இவளை கூட்டிட்டு போயிருப்பேன். அது கூட சொல்லாம இருக்கிறாளே, அதுல இருந்தே உங்களுக்கு அவளை பத்தி தெரியலையா? டேய், முதல்ல இவனை இழுத்துக்கிட்டு போகடா. இவன் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தானோ அன்னையில இருந்து அவன் இப்படி எல்லாம் நடக்குது. டேய் தம்பி, இந்த ஊரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. இழுத்துட்டு போடா. முதல்ல இங்க இருந்து போடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றேன், இங்க இருந்து போடா. இழுத்துட்டு போ. போடா. சொல்லு, யார் தகப்ப? தெரியாது. 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 சொல்லு. சொல்லு. தெரியாது. 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 சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. 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 ஏப்பா, இந்த ஊருக்கு ரோடு போட வந்து ரோடு போடாமையே போறியே. இந்த ஊர்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு நான் நடப்பாத போடணுமா? அப்படியே நான் நடப்பாத போட்டாலும் இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதை இல்லை. இனிமே இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் வரேன். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ஊர்ல எல்லாரையும் ருக்கு சவுக்காலியா அடிக்கிறான். பூசாரியை அடிச்சே கொண்டுட்டான். ருக்குக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு. முதல்ல இந்த கர்மத்தை எடுத்து போங்க சார். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆமா. இத பாருங்க, இந்த பொண்ணை நீங்க சொன்ன மாதிரி நாங்க கூட்டிட்டு போறோம். இந்த பொண்ணை நாங்க இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போறதுனால இதுல யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
என்ன சார் இது? இந்த பொண்ணுக்கு பைத்தியம், வந்து இழுத்துட்டு போங்கன்னு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்களே. யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடுங்க. அவளே ஒரு அனாதை, அவளுக்கு போய் யாரு கையெழுத்து போடுவா? ஊர்க்காரங்களை யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா இந்த பொண்ணை எங்களால கூட்டிட்டு போக முடியாது. பாருங்க, நல்ல விஷயத்துக்கு 4 பேர் இல்ல 40 பேர்னாலும் கையெழுத்து போடுவாங்க. ஆனா இவளுக்குன்னு கையெழுத்து போட்டா பாவம் எங்களை வந்து பிடிக்குங்க. ஊர்க்காரங்கள ஒன்னா சேர்ந்து ஏன் இப்படி பண்றீங்க? பாவம், அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தியமா இருக்கா. யாராவது கையெழுத்து போடுங்க. நான் கையெழுத்து போடுறேன். ஊர்க்காரங்க யாருமே கையெழுத்து போட முன் வராத போது நீங்க இதுல கையெழுத்து போட முன் வந்திருக்கீங்க. நீங்க யாருங்க? இனி அவள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், யார் அவளுக்கு வாழ்வு கொடுத்தாலும் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை.